மாய நிழல்னு மலையாளத்துல 2022ல வந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எந்த லெவலுக்கு வித்தியாசங்கிறது கதையில வரக்கூடிய ஒரு துளியை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு 6 வயசு பையன் மேல சந்தேகம் வருது. அவன் ஏதாவது ஒரு கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ட்டு. ஆனா அவரால் கொலை செய்யப்பட்டதா சொல்லி ஒரு எலும்பு கூடு கிடைக்குது, ஒரு மண்டை ஓடு கிடைக்குது. ஆனா அந்த மண்டை ஓட்டோட தடயவியல் ரிப்போர்ட்ஸ் அது என்ன சொல்லுதுன்னா, மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரர் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இந்த பையன் பிறந்திருக்கவே வாய்ப்பு இல்ல. எப்படி கொலை பண்ணிருப்பான் என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒரு ரோட்ல ஒரு டர்னிங்ல படு வேகமா போன ஒரு பைக், அதுக்கு பின்னாடியே படு வேகமா வந்த ஒரு கார், ரெண்டும் மோதி கண்ணா பின்னான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல காரை ஓட்டிட்டு போனது ஒரு ஜட்ஜையா. நம்ம படத்தோட ஹீரோவும் அவர்தான். மூக்குல அடிபட்டு மூக்கு எலும்பு உடைஞ்சு போச்சான். அந்த மூக்கு எலும்பு அசைக்காம இருக்கணுமா, அதனால பேட்மேன் முகமூடி மாதிரி மூஞ்சில ஒண்ணு மாட்டி விட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆறாரு. ஃப்ரெண்டுக்காரன் தான் டிஸ்சார்ஜ் பண்றது ஹெல்ப் பண்றான். ஒரு மாதிரி மூஞ்சி அடக்கி வச்சுக்கிட்டே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும், சிரிக்கிறா இருந்தா சிரிச்சுக்கன்னு சொன்னதும் கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறாரு. என்னடா பேட்மேன் மாதிரி மூஞ்சி எல்லாம் அப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. சரி வா அப்படின்னு கிளம்ப போற சமயம் நம்மால ஜன்னலை பார்த்துட்டு பயங்கரமா மழை பெய்யுது இல்ல அப்படிங்கிறார். சரி மழை பெய்யுது போல. அப்புறம் கார்ல ஏறி கிளம்பி போறாங்க. வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ரெஸ்ட் எடு, ஏதாவது வேணும்னா எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ தயவு செய்து நீ கூப்பிடு, யோசிக்காத அப்படின்னு சொல்ல, போதுண்டா போடா டப்பா வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, இந்த வண்டியை ஓட்டுறதுக்கே உனக்கெல்லாம் நான் ஃபைன் பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா கணம் நீதிபதி இல்லையா அவரு, ஜட்ஜையா. சும்மா அப்படி ஓட்டி விடுறாரு. சரின்னு நம்ம ஆளு கிளம்பிடுறான். இவனுக்கு அடிபட்டதையோ இல்ல இப்ப 2-3 நாள் அவன் லீவ்ல இருக்கிறதையோ தான் அம்மா கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். அம்மா வீடியோ கால்ல வராங்க. வீடியோ கால்ல அடிபட்டதை பாத்திரக்கூடாதுன்னு வெப்கேம ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம பையன். வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதுலயுமே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அம்மா நான் ஊருக்கு வரேன்டா பேசிட்டு இருக்கும்போது டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறான். ஏன்னா அம்மா வர வேண்டாம்னு நினைக்கிறான். வந்தா பார்த்தா நிறைய கேள்வி வரும், சொல்ல வேண்டியிருக்கும், இதெல்லாம் தொல்லை. அதுக்காக அப்புறம் கிளம்பி கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்ல இவருக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கும்ல, அந்த ஆபீஸ்குள்ள போய் பார்த்தா படுகுப்பையா இருக்கு, கிளீன் பண்ணவே இல்லை. என்ன கிளீன் பண்ண யாரும் வரலையான்னு கேட்க அசிஸ்டன்ட் லேடியோ பதறுது. இல்ல சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டோம், 2 நாள்ல நீங்க திரும்பி வரீங்கன்னு எதிர்பார்க்கல, உடனே கிளீன் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல சீனியர் ஜட்ஜையா இருக்கிறார். அவரை பாக்குறதுக்காக போறார். என்னடா ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளவு அவசரமா வர அப்படின்னு சத்தம் போறாப்ல. அப்புறம் வா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு தான் கார்ல கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பைக்கை இவரோட கார் போய் இடிச்சது இல்ல, அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்த பையனை அந்த பையனோட ஃபேமிலி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க வச்சிட்டாராம். அதனால உனக்கு பிரச்சனை இல்ல, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு முன்கோபம் ஆகாதுங்கிறாப்ல. நான் என்ன பண்ணட்டும், அவன் வண்டி ஓட்டிட்டு வந்து தப்பு, இதுல வேற தப்பா பேசிட்டு போனா கோவம் வருமா வராதாங்கிறாப்ல. இங்க பாரு, கோவம் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் வராது, பார்த்து நடந்துக்கன்னு அட்வைஸ் போறாரு சீனியர். அப்புறம் செக்ரட்டரிய பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம், எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலான்னு பேசும்போது, சார் செக்ரட்டரிய பாக்குறதா சொல்லியிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேன், எனக்கு அங்கெல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறாப்ல. வண்டி இங்க எங்கேயோ ஓரமா நிப்பாட்டிக்கிங்க, நான் இறங்கிக்கிறேங்கிறாப்ல. சரி ஓ இஷ்டம்ட்டாரு. ஆனா இறங்க போற சமயமா பார்த்து, என்ன மழை படுஜோரா பெய்யுது, கொடை வேற கொண்டு வரலங்கிறாப்ல. இப்படி சொன்னதும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சீனியர், முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் எல்லாம் அப்படியே பெப்பரப்பான பேய பார்த்தாப்புல பாக்குறாங்க. ஏன்னா வெயில அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்குது, மழையே பேயல. ஆனா நம்ம பையன் என்ன சொல்றான், மழை பெய்யுதுங்கிறான், கொடை எடுத்துட்டு வரலங்கிறான். இல்ல நீ இறங்காத இருன்னு சொல்லி இங்க இருந்து பக்கத்துல ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ஒழுங்கா போய் டாக்டரை பார்த்துட்டு வர, வரும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வர, நாளை பின்ன கேள்வி வரக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு போறாரு. நம்ம ஆளு உள்ள போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு, சார் பெய்யாத மழை, ஆனா எனக்கு மட்டும் மழை பெய்யறாப்ல தெரியுதுன்னு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வெளியில நிக்கும் போது கூட வானத்துல மேகம் கருக்கும், மழைத்துளி கீழே விழும், ஆனா கீழே தரையில விழும்போது மழைத்துளி காணாம போயிடும். கையில மழைத்துளியை பிடிக்கவே பாக்குறான். இதெல்லாம் கற்பனை அப்படிங்கிறது நல்லா தெரியுது, ஏன்னா அவன் ட்ரெஸ் நினையவே இல்லை. இதை பத்தி எல்லாம் சொன்னா டாக்டர் சிரிக்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியில வந்திருக்கீங்கல்ல, அந்த அதிர்ச்சி அவ்வளவுதான், மாத்திரை எத்தனாலும் தேவையில்லை, இருந்தாலும் மாத்திரை கொடுக்குறேன், வேணும்னா போட்டுக்கங்கன்னு மாத்திரை எழுதி கொடுத்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இருந்தாலும் நம்ம பையில கொஞ்சம் திருப்தியாவே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட ஒரு காஃபி ஷாப்ல போய் பாக்குறாப்ல. ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி காலையில நடந்த இந்த கூத்த பத்தி எல்லாம் சொல்ல, பெய்யாத மழையெல்லாம் தனக்கு பெய்யறாப்ல தெரியுதுன்னு சொல்ல, இவ்வாறு அந்த டாக்டர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல விடு, என் பொண்டாட்டி டாக்டர் தானே, அதுலயும் குறிப்பா மனநல மருத்துவர், அவளை ஒரு தடவை பாத்துறேன், அவ கொஞ்சம் ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறவ, மித்த டாக்டர்ஸ் மாதிரி முழுங்கி எல்லாம் பேச மாட்டாங்க, கட்டன் ரைட்டா பேசிடுவா அப்படிங்கிறாப்ல. சரி ஓகே பாக்கலான்னு அப்புறம் கிளம்பி அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. யார் வீட்டுக்கு, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. இவங்க போயாச்சு, இன்னும் அவங்க வரல, மனநல மருத்துவர் வரல, கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. கவுன்சிலிங் அதிகமா இருந்திருக்கும் போல. வந்ததும் டீ போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு புருஷன் கிட்ட கேட்க, புருஷ உடனே டீ போட்டு வரது கிளம்புறா. பொதுவா எல்லா வீட்லயும் இவன் வேலைக்கு போயிட்டு வருவான், பொண்டாட்டி டீ போட்டுக்கிட்டு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் உல்டா போல, இவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, நம்ம பைய ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுல ஹவுஸ் ஹஸ்பண்டா எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், கொடுத்து வச்சவன், நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. அப்புறம் ஃப்ரெண்டு ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் இதனால ஒன்னும் பெருசா பிரச்சனை இருக்காதுங்கிறாப்ல தான் பேசுறாங்க. அந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரையை கன்டினியூ பண்ணுங்க, வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா சொல்லுங்கிறாங்க. அப்புறம் கிளம்ப போற சமயம், இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு மேட்டர் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பையன் ஸ்கூல்ல, சின்ன பசங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்
பையன் வச்சுக்கோங்களேன், 1 2 அது தெரியல, ஆனா சின்ன பையன். அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க? காக்கா இருந்துச்சான், வடைய திருடிட்டு போச்சான், பாட்டி பாவமா, இப்படிதானே கதை பேசணும். ஆனா அங்க ஒரு பையன், கருவக்காடுன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேர்னு ஒரு குளம், சர்ச்சோட மணி ஓசை சத்தம், ஒரு உடம்புல பாரத்தை சேர்த்து கட்டி அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு கொலை, இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லியிருக்கான். த்ரில்லர் கதை மாதிரி பேசியிருக்கான். அவனோட உருவத்துக்கும் வயசுக்கும் இவன் பேசுற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ஒரு கேஸ் என்கிட்ட வந்துச்சு. நானும் இந்த மாதிரி கதை எழுதுறது ஒரு பெரிய திறமைன்னு அவனை நல்லபடியா அட்வைஸ் பண்ணி பாராட்டி இந்த மாதிரி பெரிய கதை எழுத்தாளரா வரணுங்கிறாப்ல எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்படிங்கிறாப்ல பேசுறாங்க. சும்மா யதார்த்தமா பேசுறாங்க. ஏன் இந்த டாபிக் இங்க வந்ததுன்னா, இவருக்கு மனநல பிரச்சனை, அந்த பையனுக்கும் ஏதாவது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஏதோ பேசியிருப்பாங்க போல. ஆனா என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு கேஸா இவங்க பார்க்கல. சரி ஓகேன்னு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டார். அப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றாரு. சீனியரை பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு கிளம்ப போற சமயம், இவ்வாறு ஏதாவது லீவு வேணும்னா மாவட்ட தலைமை நீதிபதி கிட்ட லீவு கேட்டு வச்சுக்க, முன்னாடியே சொல்லி வச்சுக்கிற நல்லதுறாங்கறாப்ல. சரி அப்படிங்கிறா இவன். அப்புறம் ஃப்ரீயா இருந்தா சாப்பிட போலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஆளு சரிங்கிறான். அடுத்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி கால் பண்றான், முக்கியமான மேட்டர் பார்க்கணும்னு. இவரு வராரு. அன்னைக்கு ஒரு சின்ன பையனை பத்தி கேஸை பத்தி நான் சொன்னேன்ல, அவன் அந்த கதை சொன்னதோட மட்டும் இல்லாம அவனோட ஹோம்ஒர்க் நோட்டு புக்லயும் இதே கதையை பயங்கரமா எழுதி வச்சிருக்கான். நான் ஏதோ அவனை நல்ல கதை எழுத்தாளரா வா அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆனா என் கவுன்சிலிங் தப்பா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இவ்வளவு யோசிக்கிறதுக்கு பேசாம அந்த பையனோட அம்மா கிட்டே பேசிடலாம்னு கேட்க, அந்த பையனோட அம்மா கிட்டையும் பேசணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பையனோட கற்பனைக்கு தேவையில்லாம நீங்க கடிவாளம் போட வேண்டாம், ஏதோ சின்ன பையன் கற்பனையில பேசுறான், இதையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு பையனை எதுவும் நோண்டக்கூடாதுங்கிறாப்லயே பேசிட்டு இருக்காங்கிறாங்க இவங்க. நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பையனை பார்க்கணும் போல இருக்குது, அந்த பையனை பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தைய பார்க்கணும் செய்யணும் அப்படின்னா பெத்தவங்களோட பர்மிஷன் தேவை, அது இல்லாம கஷ்டம் இல்லையான்னு கேட்க, அப்ப போன் பண்ணி கேளு அப்படிங்கிற இவர். சரின்னு இவங்களும் போனை போட்டு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. காலை கட் பண்ணிட்டு வந்துட்டு, இல்ல கேட்டேன், பையனை சம்பந்தப்பட்ட ஆள் பாக்குறதுக்கு முன்னாடி நான் சம்பந்தப்பட்ட ஆளை பார்க்கணும்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க ஆபீஸுக்கு வர சொல்லிருக்காங்க, போலாமான்னு கேட்க நம்ம ஆளு சரின்ட்டார். அப்புறம் எல்லாம் ஒன்னாதான் அந்த ஆபீஸுக்கு போறாங்க. அவங்க ஏதோ ரொம்ப கிரியேட்டிவா டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஹெட் போல தெரியுது. அந்த ஆபீஸ்ல நம்ம பைய நல்ல பேட்மேன் மாதிரி மாஸ்க் போட்டு வர, அதை பார்த்து சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த அம்மா வருது. யாரா அந்த அம்மான்னு பார்த்தா நம்ம நயன்தாரா. வந்தது அவங்க கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி பையன் ஸ்கூலு பிரச்சனை டீச்சர் இப்படி போகும்போது ஒரு மனநல மருத்துவரை ஒரு கவுன்சிலரை இந்த மாதிரி கூட்டு வந்தா பரவாயில்ல, ஒரு கோர்ட்டோட நீதிபதி இங்க வர்றது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு பெரிய கொலைகேச விசாரிக்கிறதுக்கு நீதிபதியை கூட்டு வராப்ல கூட்டு வரீங்க, இதெல்லாம் சரியா படல, எனக்கு இதெல்லாம் சரிப்படாது, செட் ஆகாது அப்படின்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. ரொம்ப சிம்பிளா நம்ம ஆளு இங்க பாருங்க, பொதுவா ஸ்கூல்ல ஏதாவது பசங்க நடக்கிற விஷயத்துல ஒரு மாற்றமோ வித்தியாசமா ஏதாவது மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டீச்சர்ஸ் அத்தாரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை அப்படிங்கிறாப்ல. அத்தாரிட்டினா அப்படின்னு நயன்தாரா கேட்க, போலீஸ் அப்படிங்கிறாப்ல. சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மேட்டர் போகணும். ஆனா நான் அதெல்லாம் வேண்டாம், சின்ன பையன், சரி நம்ம காது வழி செய்தி வந்திருக்கே, விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுலான்னு வந்திருக்கதா சொல்ல, இப்போ இந்த அம்மாவால மறுக்க முடியாது, ஏன்னா போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும்னு சொன்னதுனால சரி வாங்கன்னு தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. லிஃப்ட்ல நீங்க ஏறிக்கீங்க, 9வது ஃப்ளோர், நீங்க மேல வாங்க, நான் படிக்கட்டுல வரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஏன் படிக்கட்டுக்கு போகுதுன்னு தெரியல, படிக்கட்டு வழியா வருது. இவங்க மேல போயாச்சு. கரெக்டா அந்த அம்மாவை போறோம். அப்பயும் இவருக்கு மழை பெய்யறாப்ல மேகங்க இருக்கிறாப்ல தான் தோணும். காலிங் பெல் அடிச்சா உள்ள குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை போட்டுருக்காங்க போல. அந்த பொண்ணு வந்து தான் கதவை திறக்குது. உள்ள வந்தாச்சு. அவளும் பாருங்க என்ன வித்தியாசமா இருக்கிறாரு, என்னத்தையோ மாஸ்க் மாதிரி போட்டுருக்காருன்னு இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்குது. டீ ஏதாவது போட்டு கொடுக்க கேட்க, இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல போய் படிப்போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சு வைக்கும் போது அந்த பையன் ஓடியாந்து ஏதோ கொடுத்துட்டு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறான் அந்த அம்மாவை. அப்புறம் டீ போட்டு கொடுக்க அவங்க டீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த பையனை கூப்பிடுறாங்க. பையன் ஏதோ அட்லீஸ்ட் ஓரளவு பெருசா இருப்பான்னு பார்த்தா தம்மா துண்டா இருக்கிறான் அந்த பையன். ரொம்ப சின்ன வயசு பையன். இந்த பையனை நம்ம கொலகாரனா கற்பனை பண்ணி நினைச்சு பார்க்க முடியுதா, இல்ல இந்த பையனால கொலை செய்ய முடியுமா, அந்த மாதிரி இருக்கிறான். லைட்டா பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறார். நயன்தாராவை நீங்க பேசிட்டு இருக்க, நான் வரேன், அங்க இருந்து ஒதுங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க, பையனையும் பேசி முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு, ஜட்ஜையா தீர்ப்பதாவது இப்ப சொல்றீங்களா அப்படின்னு நக்கல் பண்றா. நம்மால ரொம்ப சிம்பிளா சிரிச்சிட்டு கிளம்ப போற சமயம், மேடம் அந்த பையன் எழுதுன அந்த பேப்பரை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்டு அந்த கவரை வாங்கி கொடுக்குது. இந்த கவருக்குள்ளதான் அந்த பையன் எழுதுன அந்த கதை இருக்குது போல. அவரும் சரி வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டு படிச்சு பார்த்துட்டு நாளை காலையில டீச்சர் அம்மாட்ட கொடுத்து வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஐ மீன் நம்ம மனநல மருத்துவத்தை கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு ராத்திரி கவரை ஓபன் பண்ணி உள்ள அவன் என்ன எழுதிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இதேதான் பாரத்தோட யாரையோ தண்ணில போட்டு கொல்றத பத்தியும், சர்ச்சோட மணி ஓசை கேட்கறத பத்தியும், பச்சை கொலங்கிறத பத்தியும், கருவக்காடுங்கிற அந்த ஊரை பத்தியும், வாசிக்கிற பாரமே இவ்வளவு கனமா இருக்குதே என்னால தாங்க முடியலையே அப்படின்னு ஒரு வரி வேற சேர்த்து எழுதியிருக்கான். வாசிக்கிற கணமே வாசிக்கிற பாரமே இவ்வளவுதான் இருக்கே அப்படின்னு எழுதியிருக்கான் போல. இதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வரார். தான் அசிஸ்டன்ட் கிட்ட கருவக்காடு ஏரியால இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டரோட நம்பரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அப்புறம் கோர்ட்டு கேஸ் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. 2 வக்கீல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போன் எந்த போன் வந்தாலும் இவர் ரொம்ப ஆர்வமா அதையே பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ண கூப்பிட சொன்னமே, கால் வருமோ அப்படின்ட்டு. கால் வருது. கேஸை முடிச்சுட்டு அப்புறம் வெளியில போய் பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு போல. ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாரு. நானே இங்க வரேங்கிறார். அதோட நிக்காம டிரைவர் போட்டிருக்காரு வண்டி ஓட்டக்கூடாதுன்ட்டு. டிரைவர் கிட்ட இந்த மாதிரி கருவக்காடு கிராமத்துக்கு போகணும்னு கேட்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனாதான் சார் எங்களுக்கு வருமானமே, வாங்க சார் எங்க வேணாலும் நான் கூட்டு போறேன்னு டாக்ஸி டிரைவர் வரான். கிளம்பி கருவக்காடுங்கிற அந்த கிராமத்துக்கு போயாச்சு. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இறங்க எஸ்ஐ வந்து சல்யூட் அடிக்கிறார். இன்ஸ்பெக்டர் இல்ல, கேஸ் விஷயமா வெளியில போயிருக்கிறான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உட்கார வச்சு டீ எல்லாம் வேணுமான்னு கேட்கறாங்க. அடுத்து ஒரு ஏட்டையாக கூப்பிட்டு சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா இங்க நடந்த ஏதாவது கொலைகளை பத்தி கேட்டிருக்கிறார். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 கொலை நடந்திருக்கிறதா ஏட்டையா சொல்றாரு. ஒன்னு குத்தி கொலை பண்றது, இன்னொன்னு கழுத்து நெரிச்சு கொலை பண்றது. இது போக இந்த தண்ணியில முக்கி அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு விசாரிக்க, ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்த கேஸ் ஒண்ணு இருக்குது, ஆனா ஆளு சாகலைங்கிறாப்ல. இந்த ரூட்ல போய் ஒன்னத்தையும் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஹீரோவால. சரி அதை விட்டுருவோம், இங்க பக்கத்துல ஏதாவது பச்சை பசேன்னு ஏதாவது கொலை இருக்குமா அப்படின்னு விசாரிக்கிறார். பால் அடைஞ்சு போய் கேப்பாரட்டு அந்த மாதிரி கிடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, வெளியில செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பிசி, சார் அந்த மாதிரி ஒரு கொலை இருக்கு சார் அப்படிங்கிறாப்ல. உடனே அவரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. இவர் லோக்கல் ஏரியா, இங்க இருக்கிற எல்லா ஏரியா இடங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி போல. அந்த மாதிரி பச்சை கொலம் நீங்க ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்குங்கிறார். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்ததான். அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு வந்துட்டதுனால சுகாதார நிலையம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் காலப்போக்கில் எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க. அங்கதான் ஒரு கொலை இருந்தது. அந்த பில்டிங்கே இப்ப கேப்பாரட்டு தான் கிடக்குது. பக்கத்துல அந்த கொலை நடக்குது. இப்போ அங்க சமூக விரோத செயல்கள் எல்லாம் நிறைய நடக்கும். சரக்கடிக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் அங்க நடக்கும் சார். அந்த பக்கம் போறவங்க எல்லாம் நல்லவங்க இல்லைங்கிறாப்ல சொல்றாரு. சரி நீங்க சொன்ன கதையெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்க, ஒரு 6-7 வருஷம் இருக்குங்கிறாப்ல சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு ஏதோ பொறிதிட்டுது. நான் அந்த இடத்த பாக்கணுமேன்னு கேட்டுறாப்ல. எஸ் என்ன ஜட்ஜையா வந்து இந்த மாதிரி திருப்பி பேசுறாரு, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. சரி பரவாயில்ல வாங்கன்னு கூட்டு போறாங்க. காட்டு பக்கம் இறங்கி அந்த இடத்தை நோக்கி நடந்து போறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாப்ல, இங்க எங்கேயாவது சர்ச் நியர்பையா இருக்கான்னு. நியர்பை இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிறாப்ல ஏட்டையா சொல்லியிருப்பார். அங்க பெல் அடிச்சா இங்க கேட்குமான்னு கேட்கறது அப்படி ஒரு டவுட் கேட்டிருப்பாப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ ஏட்டையா பார்த்து. சர்ச் பெல்லு சத்தம் இங்க குளத்து பக்கத்துல கேட்க வாய்ப்பு இருக்கான்னு. அது அடிக்கிறவங்களோட கை வேகத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவான் சிரிச்சிருப்பாப்ல. இங்க வந்தாச்சு, பயங்கரமா பாசி பிடிஞ்சு பச்சை பச்சைன்னு இருக்குது. உள்ள இறங்கி பாக்குறதுக்கு யாராவது ஆட்கள் இருந்தா சொல்லுங்க, காசு கொடுத்துடலாம்னு சொன்னதும் லோக்கல் பிசி சரின்னு ஏற்பாடு பண்றார். அதுக்குள்ள அந்த கிராமத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் அது இதுன்னு அரசல் புரசலா புரணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல வேற நம்ம ஆளு மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரா, இவனை ஒரு கொள்ளக்காரனாவும், இவன் இதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போன புதையல் நகை பணம் இதையெல்லாம் அந்த குளத்துக்குள்ள போட்டதாகவும், போலீஸ் இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதாவும், அவன் கொள்ளையடிச்ச பொருட்களை இப்ப தோண்டி எடுக்க போறதாவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கேயும் வெளியில டீ கடையிலையும். இதுல வேற அவர் முகமுடிய ஒரு மாதிரியாவே பாக்குறாங்க. அப்புறம் ஆட்கள் வந்தாச்சு, இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சாரி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படி நோண்டி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா உருப்படியா எதுவும் கிடைக்கல. ஆனா திடுதுப்புன்னு பார்த்தா மண்டை ஓடு ஒண்ணு கிடைக்குது. அப்ப உள்ள யாரோ செத்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லா பேரும் அரண்டு போறாங்க. எஸ்ஐ கூட என்ன சார் மண்டை ஓடு கிடைக்குது, நீங்களே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு லைட்டா போட்டு பாக்குறாரு. நம்மால என்ன போய் சொல்லிருப்பாருன்னா, ஏதோ ஒரு கேஸ்ல இந்த மாதிரி குளத்துல கள்ள நோட்டு கிடக்கிறதா ஒரு தகவல் இருக்கா, அதை செக் பண்றதுக்காக தான் வந்தேன், எலும்பு கூடு கிடக்கலாம் எதிர்பார்க்கலன்னு ஒரு பிட்ட போடுறாரு. இதை எஸ்ஐ நம்பல. இருந்தாலும் ஜட்ஜியா கிட்ட இப்படிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்க முடியுமா என்ன அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பையன் சொன்ன கதையை ஓரளவு ஒத்து வருது. பையன் சொன்ன கதையும் இந்த கிராமமும், பையன் சொல்ற அந்த டெட் பாடி மேட்ரு, பாரத்தோட தண்ணியில உள்ள இறங்குறது எல்லாம் ஓரளவு செட் ஆகுது. ஒரு எலும்பு கூட கிடைக்காம இருந்தா பரவாயில்ல, எலும்பு கூட கிடைச்சிருக்குது. இதுக்கு பிறகு ஆனா கதை எந்த மாதிரி முன்னேறும்னு நம்மளால கணிக்கவே முடியல. பாப்போம். ஆனா இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல பார்த்தா ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருந்த பையனுக்கு ஒரு மாதிரி கிறக்கமா வருது. கிளாஸ்லயுமே அவனால ஒழுங்கா இருக்க முடியல, காய்ச்சடிக்கிறாப்ல தெரியுது. அப்புறம் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல. நயன்தாரா வேக வேகமா வந்து தான் பிள்ளைய பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்க சொல்லுங்க, வெயில் காலத்துல தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு நயன்தாரா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது, என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்னடான்னு கேட்டா ஒண்ணுமில்லங்கிறா. வீட்டுக்கு வந்து சோஃபால உட்காந்துருக்கான். கரெக்டா அங்க மண்டபம் எடுக்க இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, ஏதோ தப்பா தெரியுதானா இல்ல. அடுத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து கோர்ட்ல கேஸ கவனிச்சிட்டு இருக்கிற சமயம் சீனியர் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போறாரு. நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போச்சு மேட்டர் அவருக்கு வந்துருச்சு போலன்னு. கேஸ் முடிஞ்சதுமே முதல் வேலையா பாக்குறதுக்கு வராப்ல. ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, இல்ல காலையிலேயே உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்றதுக்காக வந்தேன், நீங்க இல்ல அப்படின்னு ஆரம்பிக்க, அந்த கதை இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஹோம் செக்ரட்டரிக்கு இன்ஃபர்மேஷன் போய் ஹோம் செக்ரட்டரி இந்த மாவட்டத்தோட தலைமை நீதிபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணி தலைமை நீதிபதி சீனியர் கிட்ட இப்ப சொல்லி இருக்கிறார் போல இந்த மேட்டர். இவ்வளவு பேருக்கு சுத்தி வந்திருக்கியா நீ சொல்றதுக்கு முன்னாடிங்கிறாப்ல. இதுல வேற அந்த ஏரியா டிஎஸ்பி, என்ன சார் இப்ப கேஸ் எல்லாம் ஜட்ஜுகளே நீதிபதிகளே நேரடியா களத்துல இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு நக்கல் பண்ணிருக்காரு. இனியா நடக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல நான் கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கிறேன்னு எனக்கு தெரியும்ல, அதுல பிஹெச்டி பண்ண போறாராம் கிரிமினாலஜில, லா ஆஃப் கிரிமினாலஜில. அதுக்கு பழைய கேஸ் எல்லாம் நோண்டி ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள நோட்டு சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர் இந்த கிராமத்துல இந்த குளத்துல கிடக்குது அப்படிங்கிறாப்ல
நியூஸ் வந்தது. கேஸ்ல இருக்கிற மேட்டர் நிஜத்துல இருக்குமா, இது சாத்தியமா, இல்ல பொய்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும், ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த தியரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தது அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறார். என்கிட்ட வேற ஏதாவது மறக்கிறியாடான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறாப்ல. சரி, அந்த பழைய கேஸ் ஃபைல் ரெஃபரன்ஸ் எல்லாம் நீ பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த ரெஃபரன்ஸ் அனுப்பி வை, நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார் சீனியர். எல்லாத்தையும் எடுத்து எழுதியே உங்களுக்கு சப்மிட் பண்றேன் அப்படிங்கிறாப்ல. இந்த கேஸுக்கெல்லாம் எப்பப்பா நடக்குது அப்படின்னு கேட்க, ஒரு 6-7 வருஷம் இருக்கும் மேபி இந்த கேஸுகளுக்குன்னு சொல்ல, எப்பா போப்பா நீ கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த எலும்பு கூடு 30 வருஷம் பழமையானதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னது நம்மால அரண்டு போறான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையா அது? 6-7 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இவன் குழம்பி போறான். கம்முன்னு வந்துடுறா. முத வேலையா அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சரக்க போட்டுக்கிட்டே நடந்த மேட்டரை சொல்ல ஃப்ரெண்டுகாரிக்கும் ஷாக்கா தான் இருக்குது. திடீர்னு ஊடால அந்த பையனோட அம்மா கால் பண்ணி உங்க கூட பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொல்ல நம்ம ஆளு போன் பண்றான். நேர்ல பார்த்து பேசணுங்குது அந்த அம்மா. சரின்னு நேர்லயே போய் பார்த்து பேசுறாங்க. நான் தான் சும்மா இல்லாம தமிழும் முக்கியம், தமிழ் எழுத்துக்கள் முக்கியம், படி வையின்னு சொல்லி கம்பல் பண்ண போய் அவன் இந்த கதை எழுத ஆரம்பிச்சான். இது கடைசியில இவ்வளவு தொல்லையா போச்சுங்கிறாப்ல பேச. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனை இல்ல, இப்போ வரைக்கும் உங்க பையனோட பேர் அடிபடல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், பார்க்கலாம், முடிஞ்ச வரை உங்க பையனோட பேர் அடிபடாம அவாய்ட் பண்ணுவோங்கிறாப்ல சொல்றாரு. அப்புறம் இந்த பழமையான கதைகளை பேசக்கூடிய அளவுக்கு யாராவது வீட்டுல உங்களை தவிர ஆட்கள் இருக்கான்னு கேட்டா அவனுக்கு சொந்தம் இருக்கிறது நான் ஒரே ஒருத்தி தான். தாலாட்டு பாட கூட சரியா பாட தெரியாத ஒரு தனி அம்மா, வேற யாருமே இல்லங்கிறாப்ல நயன்தாரா எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பாட்டு. இந்த மலையாள படங்களை மித்த படங்கள் எல்லாத்தையும் தமிழ்ல டப் பண்ணும்போது டயலாக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டனை சாங்ஸுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். குறைஞ்சபட்சம் பாட தெரிஞ்சவங்களை பாட வச்சா நல்லா இருக்கும். லோ பட்ஜெட்ல டப்பிங் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா கழுத்தறுத்துட்டு இருக்காங்க. இல்ல அந்த பாடல்களை தமிழ்ல டப்பே பண்ண வேண்டாம், மலையாளத்திலேயே பாட்டு ஓடட்டும், இல்ல தெலுங்குலயே பாட்டு ஓடட்டும், என்ன ஆயிட போகுது? ரைட், மேட்டருக்கு வருவோம். இந்த பாட்டு போற ஃப்ளோ எப்படி இருக்குன்னா மொத்தம் 3 விஷயம் நடக்குது. 1, மூக்கு எலும்பு நிக்க ஆரம்பிச்சிருச்சு, மாஸ்க கழட்டிட்டாரு சார். 2, அந்த பையனோட ரொம்ப அட்டாச்மெண்டா இன்வால்வ்மெண்டா அப்படியே இவர் நெருங்க ஆரம்பிக்கிறார். கூடவே அம்மா கூடயும் பழக்கம் இருக்குது, ஃப்ரெண்ட்லியா பழகிறார். 3, டிரைவர் வச்சிருந்தார்ல, டிரைவர் இப்போ இவருக்கு சரியாயிட்டதுனால நான் கிளம்புறேன்னு சாவியை கொடுத்துட்டு கிளம்புற சமயம் டிரைவரை பின்னாடி உட்கார வச்சு அவர் நடந்து போறாரு. இல்ல வான்னு உட்கார வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் இல்ல வீட்லயே கொண்டு போய் இறக்கி விடுறாரு. இவ்வளவு நாளா நீ எனக்கு டிரைவரா இருந்த, இந்த ஒரு நாள் நான் உனக்கு டிரைவரா இருக்கிறேன்னு இருக்கிறார். அருமையா இருந்தது. அப்புறம் 4வது விஷயம், வழக்கமா எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்ல தான் இவருக்கு தோணும். அன்னைக்கு பாருங்க கோர்ட்ல இருந்து கிளம்பும் போது அப்படி நினைச்சுக்கிட்டு போறாரு, சட சட சடன்னு தண்ணி மேல படுந்து நனைஞ்சு போறாரு, ஒளியாடுறாரு, உள்ளோடியாந்துறாரு. என்னடான்னு பார்த்தா நிஜமாவே மழை பெஞ்சிருக்குது. இந்த மழை பெய்யற மேட்டர் அவருக்கு இப்போ ஓரளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம், சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு. சண்டே போய் பார்க்க போறதா சொல்றாரு. கூடவே அந்த பையன் நானும் வரட்டுமா, பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். டேய் சும்மா கர்றாங்கிறாங்க அம்மா. இல்ல லீவு தானே, நீங்களும் போர் அடிக்க தானே போகுது, சண்டே தானே, வாங்களேன் அப்படியே கிராமத்தை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. கார்ல அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஜம்முன்னு கிராமத்துக்கு வந்து அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாப்ல. அம்மாவும் சமைச்சு போட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் கொல்லப்புறத்து பக்கம் உட்காந்து ஜாலியா ஏதோ பேசிட்டு இருக்கிற சமயம் இவருக்கு இப்பெல்லாம் அந்த மழை பெய்யற மேட்டர்லாம் சுத்தமா நின்னு போச்சு. கேப்பா அந்த பையன், இப்பெல்லாம் உங்களுக்கு மழை பெய்யுதா பெய்யலையான்னு. இல்லடா இப்போ ஓரளவு குறைஞ்சிருச்சுறாங்கிறாரு அவரு. பல கட்ட யோசனைக்கு பிறகு அந்த பையன், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். சொல்லுங்கிறாரு இவரு. இல்ல நான் ஒரு கதை சொன்னேன்ல பச்சை குளம், அந்த மாதிரி எனக்கு நிறைய கதை தெரியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட ஆளு அரண்டு போறான். மறுபடியும் இவனுக்கு மட்டும் மழை பெய்யறாப்ல தெரியுது. அந்த பக்கம் ஏமா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு ஓப்பனா அம்மா கேட்டுறாங்க. சச்சே, என் பையனோட ஃப்ரெண்டு உங்க பையன், வயசு வித்தியாசம் இல்லாம 2 பேரும் பழகுறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த படிக்கிற சமயத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்தானா, வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கானா, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடுதுப்புன்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கு செட் ஆகலன்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்ப இருந்து கல்யாணம் வேணாம்னே தெரியுறான். உன்னை பார்த்ததும் சரி கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன், சரி பரவாயில்ல விடுங்கிறாங்க அந்த அம்மா. பையனுக்காக, அந்த சின்ன பையனுக்காக நிறைய சாக்லேட்டை அடுக்கி வச்சு கொடுக்குறாங்க. நல்லபடியா கிளம்பி சிட்டி பக்கம் வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா டிஎஸ்பி ஜட்ஜியாவை கூட்டு விட்டு அந்த எலும்புக்கூடு மேட்டரை பத்தி விசாரிக்கிறார். நான் பிஹெச்டி பண்றதுக்காக பழைய பேப்பர்ஸை நோண்டும் போது கள்ள நோட்டு அந்த கிராமத்துல விழுந்து கிடக்கிறதா கேள்விப்பட்டு தான் சும்மா யதார்த்தமா செக் பண்ணலாமே, அது நிஜமா இருக்குமோ இல்லையோன்றதுக்காக ஒரு தியரியை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாப்ல. மித்தபடி இது எதுக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறாப்ல. ஜட்ஜியா இதுக்கு மேல கேள்வி கேட்க முடியுமா? அவர் சரின்னு விட்டுட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அந்த எலும்புக்கூடுக்கு சொந்தக்காரன், அந்த எலும்புக்கூடோட அடையாளம் என்னன்னா பேரு மோகனா. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு கணிச்சிருக்காங்களாம். அதே கருவக்காடு கிராமத்தை சேர்ந்தவன் தானா, சின்னதா புரட்சி பண்ணிட்டு அப்படி இப்படின்னு நல்ல பையன், போராட்டம் அப்படி இப்படின்னு இருக்கிற பையன் தானா. அதை பத்தி மட்டும் சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. 28 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காணாம போனதா கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்குது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோங்கிறாப்ல. அதே நினைச்சுக்கிட்டு ரோட்டோரமா இவர் தூங்கிட்டாப்ல. டிராபிக் போலீஸ் தான் வந்து சார் இங்க பார்க் பண்ண கூடாதுன்னு ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே சாரிமான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பார்த்தா பின்னாடியே டிஎஸ்பி யாரையாவது ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரா என்னன்னு தெரியல, ஒரு போலீஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரார். போலீஸ் தான் நினைக்கிறேன். நயன்தாராவை போய் மீட் பண்ணி இன்னொரு கதை தெரியும்னு பயமுறுத்துறான்னு சொன்னதும் இந்த அம்மாவுக்குமே ஷாக்கா தான் இருக்குது. எனக்கு சுவிட்சர்லாந்துல ஒரு வேலை கிடைக்கிறாப்ல தெரியுது, ஒரு சேஞ்சுக்கு பையனை கூட்டிட்டு பேசாம அங்கேயே போய் செட்டில் ஆகலாம் இருக்குதான்னு சொன்னதும் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதையெல்லாம் இந்த பக்கம் பர்கரு ஜூஸ்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம போலீஸ்காரர். பில்லு வரும்போது தான் தெரியும் பர்கரு, ஒரு ஜூஸ், ஒரு தண்ணி கேனு 1500
1200 பில்லு போட்டிருக்காங்க, காசு இல்ல. போலீஸ்காரன்னு தெரியாம காசு இல்லாம சாப்பிடுறேன்னு செக்யூரிட்டி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அப்புறம் கோர்ட்டுக்கு போக பின்னாடியே அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். யாரோ தன்னை ஃபாலோ பண்றாப்ல தெரியுதுன்னு நம்மால திரும்பி பார்க்கும்போது என்ன ரூம்னு கூட தெரியாம டப்புனு ரூம்குள்ள புகுந்துறாரு. அதே சமயம் அவருக்கு போன் கால் அடிக்குது. யோ யார் யாரு போனு அப்படின்னு சத்தம். என்னடான்னு பார்த்தா அது கோர்ட் ரூம். வேற ஒரு ஜட்ஜியா உள்ள இருக்கிறார். என்னையாது அப்படின்னு கேட்க சமாளிக்க தெரியாம பொண்டாட்டி காலு எடுக்கலைன்னா சந்தேகப்படுவான்னு ஒரு பிட்ட போட்டு விடுறாப்ல. இந்த பக்கம் நம்மால அவரோட ரூம்க்கு வராரு. இங்க வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் அம்மா உங்களுக்காக காலையில இருந்து ஒரு லேடி காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்ல, கேஸ் சம்பந்தமா என்ன பார்க்க வரதா இருந்தா நான் அலோ பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதாங்கிறாப்ல. இல்ல கேஸ் சம்பந்தமா எதுவும் இல்லையா, பர்சனலா பேசணுமா, கருவக்காட்டுல இருந்து வந்திருக்கிறதா சொன்னது இவருக்கு ஷாக். சரின்னு உள்ள அலோ பண்றாரு. அந்த அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்குது. 28 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனதா சொல்லப்படக்கூடிய மோகன், அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் நிச்சயம் செய்யப்பட்டிருந்ததா. கல்யாணம் ஆறதுக்குள்ள அவர் காணாம போயிட்டார். அவர் காணாம போன பிறகும் கிட்டத்தட்ட 7 வருஷம் அவருக்காக காத்து கிடந்து அப்பையும் அவர் கிடைக்கலங்கிறதுனாலதான் அப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப 2 குழந்தையோட நல்லா தான் இருக்கிறாங்களா. ஆனாலும் இப்படி எலும்புக்கூடு திடீர்னு கிடைச்சதும் அவங்களால இதை நம்ப முடியல, நம்பாவும் இருக்க முடியல. எங்க காணாம போனாரோ, எங்க போனாரோ, ஏது பண்ணாரோ அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்க ஊர்லயே குளத்துக்குள்ள இப்படி செத்து போய் கிடந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்கன்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்குது. நல்லா புரட்சி பண்ணக்கூடிய ஆளு, நியாயத்தின் பக்கம் நிக்கக்கூடிய ஆளு, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. ஆனா எவனோ ஜாதி பேரை சொல்லி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவன் உயரதிகாரி கூப்பிட்டதுனால போங்கடா நீங்களும் உங்க வேலையை தூக்கி போட்டு விவசாயம் பண்ண ஆக்க ஆரம்பிச்ச ஆளாது. அப்பேற்பட்டவனா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்கன்னு அவரோட ஆவிதான வந்து உங்ககிட்ட தன் பணம் எங்க இருந்ததுன்னு சொன்னது அப்படின்னு சொல்ல இவர் அரண்டு போறார். அப்புறம் இத பத்தி தான் ஃப்ரெண்டு பொண்டாட்டி கிட்ட சொல்ல அவங்க சிரிக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் சுத்தி கடைசியில ஆவிகள் கிட்ட வந்து நின்னுட்டீங்களாக்கும் அப்படின்னு அவன் கேட்கறான். இல்லடா அந்த அம்மா கேட்டதுல தப்பு இல்ல, கொலை நடந்திருக்கு. 28 வருஷத்துக்கு பிறகு ஒரு 5-6 வயசு சின்ன பையனுக்கு அந்த மேட்டர் தெரியுதுன்னா ஒண்ணு கொலை செஞ்சவன் சொல்லியிருக்கணும், அப்படி அங்க யாரு இருக்கிறாப்ல தெரியல, இல்ல கொலை செய்யப்பட்டவங்களோட ஆவிதான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாரு நம்மாலும். ஆனா ஃப்ரெண்டுகாரியோ கண்டிப்பா யாரோ இந்த கதைகள் அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த பையன் அதை கேட்டுட்டு அதோட வீரியம் தெரியாம நம்ம கிட்ட எடுத்து சொல்லிட்டான். சரி ஏதோ இன்னொரு நிறைய கதைகள் இருக்குன்னு சொல்றானே, அடுத்த ஒரு கதையை நீங்க கேட்டு பாருங்களேன் அப்படின்னு கேட்க, ஐயோ ஒரு கதை கேட்டதுக்கே நமக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, இன்னொரு கதையா கேட்க முடியாதுங்கிறப்பல சாப்பிட்டு போக சொல்ல, இல்ல நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன்னு நம்ம ஆளு கிளம்பி போறான். கட் பண்ண இப்போ பீச்ல அந்த குடும்பம் இருக்குது. பையனை பாத்துக்கிற அந்த பொண்ணு கூட பீச்ல விளையாண்டுட்டு இருக்கிறான். அம்மா அவளால கூப்பிட்டு இருக்கிறான். அதே சமயம் நம்மால வந்து ஹாய் சொல்றாரு. இங்கேயும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த போலீஸ்காரன் வந்திருக்கிறார். சார் வடை சாப்பிடுறீங்களான்னு பக்கத்துல ஒரு டீ கடையில கேட்க, வாங்கினது போதும்பா வேணாம்பா அப்படிங்கிறாப்ல. பீச்சுக்கு பக்கத்திலே டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோட கதையை பத்தி இவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே லவ், பெங்களூர்ல வேலை பார்க்கும் போது கல்யாணம். இந்த அம்மாவோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. மாப்பிள்ளை சைடுல ஜாதி மேட்டரை சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால இவங்க பெங்களூர்ல வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வீட்டை எதிர்த்து வந்ததுனால குடும்பத்தோட சப்போர்ட் மாப்பிள்ளை சைடுல இல்ல, தனியா தான் வாழ்ந்துருக்காங்க. கூட வேலை பார்க்கறவங்களும் நண்பர்களும் மட்டும்தான் இவங்களுக்கு பெங்களூர்ல துணையா இருந்தது. இவங்க பிரெக்னண்டா இருக்கிற சமயம் இவங்க புருஷன் அவருக்கு இந்த புலனாய்வு பண்ணக்கூடிய கதைகள், சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை, நியூஸ்ல ஏதாவது ஒன்னா கூட என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணக்கூடிய திறமை இதெல்லாம் இருந்திருக்குது போல. கதையோட மட்டும் நிக்காம அவர் ஒரு ரிப்போர்ட்டரும் கூட, பத்திரிக்கைக்காரர். ஏதோ ஒரு சோர்ஸ பார்க்க போறதா சொல்லி அன்னைக்கு போயிருக்கிறார். முழுசா கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்ல அந்த சோர்ஸ பார்க்க போனவரு இறந்து போயிட்டாரு. அது தற்கொலையா கொலையா எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா என் புருஷன் இறந்த அன்னைக்கு தான் என் புள்ள பிறந்தான், அதுவும் குறப்பிரசவத்துல பிறந்தானா. ஒருவேளை அந்த அம்மா சொல்றாப்ல இறந்து போன அப்பா தான் பையன்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாரோ அப்படின்னு இவங்க டவுட்ட கிளப்புறாங்க. கூடவே அவர் உயிரோட இருக்கும்போது அவர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த பத்திரிகைக்காரர்ல நிறைய கேஸ பத்தி எல்லாம் பேப்பர்ல எழுதுவார்ல, அது சம்பந்தமா அவரும் விசாரணை எல்லாம் பண்ணுவார்ல, அவரோட கம்ப்யூட்டர், அவரோட எழுதின நோட்டு, புக்கு, ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு லாக்கர்ல வச்சிருக்காங்களாம் பெங்களூர்ல. அதுல ஏதாவது படிச்சு பார்த்தா க்ளூ கிடைக்குமான்னு நயன்தாரா ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா இப்படி சொல்லும் போதெல்லாம் நம்ம வயலுக்கு மறுபடியும் மேகம் கருக்குறாப்ல, மழை வர போகுதோ அப்படின்னு ஒரு பயம் உருவாகுது. அப்புறம் விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போய் அந்த பையனை பார்த்து, டே அன்னைக்கு ஏதோ ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன்டா, அந்த கதையை சொல்ற அப்படின்னு கேட்கிறார். அவன் பீச்ல விளையாடுறதுலயே குறியா இருக்கிறான். விளையாண்டு வந்து கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறான். சரி விடு கதையை அப்புறம் சொல்லு, இந்த கதையில அந்த கிராமத்தோட பேர் என்னன்னு கேட்டா பேரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனா கொஞ்ச தூரம் ஓடி போனவன் கோவில் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மால அரண்டு போறார். எஸ், கோவில்ங்கிறது ஒரு ஊரோட பேர் தான். அவன் சொன்ன அந்த கதையவே ஒரு வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நினைச்சுக்கிட்டே போறார். கோவில்ங்கிற ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு சதுப்பு நிலம், சகரம் சேரும் இருக்கிறாப்ல, நிலம் சகதியும் சேரும் இருக்கிறாப்ல. அந்த ஊர்ல மீன் எல்லாம் அழுகி போச்சுன்னா அந்த நிலத்துல தான் வந்து கொட்டுவாங்களாம். அதுல ஒரு குண்ட உள்ள மூழ்கி மூச்சுட முடியாம இறந்து போயிருக்கான். அவர் அப்படி இறந்து போகும்போது அந்த பபுள்ஸ் மாதிரி சகதியில வரும்ல, இப்படி எல்லாம் வந்ததுன்னு ஒரு கதை சொல்றாங்க. நம்ம ஆளுக்கு ஒண்ணும் பிடிபடல. வேக வேகமா அந்த கோவில் ஊருக்கு யாரையோ பாக்குறதுக்கு போறார். பின்னாடியே நம்ம பிசி ஃபாலோ பண்ணிட்டே வேகமா வராப்ல, ஆனா ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியல, எங்கேயோ மிஸ் ஆயிட்டாரு. கோவில்ல ஏற்கனவே போன் பண்ணி ஒரு போலீஸ்காரர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா ஒரு மேட்டரை பத்தி விசாரிக்கணும்னு வந்து ஓபனா சொல்றாப்ல. அதுக்கு ரிட்டையர்டு எஸ்ஐ ஒருத்தர் இருக்கிறார் போல, அவரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம்னு அவர் பல வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டு போறார்.
அந்த எஸ்ஐ கிட்ட போய் இங்க பக்கத்துல பெரிய அளவுல சதுப்பு நில காடு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது 2-3 இடம் இருக்குதே அப்படிங்கிறாரு அவர். இல்ல இந்த அழுகுன மீனெல்லாம் அங்கதான் கொட்டிட்டு இருந்தாங்களாமேன்னு கேட்கும்போது தெரியும், அந்த இடத்தோட பேரு கொடிவு தொட்டியா, அதை நம்ம பார்க்கலாமா நம்மால் கேட்க சரின்னு கூட்டு போய் காட்டுறார். சரி சதுப்பு நிலம் சேரும் சகதியுமா இருக்குன்னு பார்த்தா 20 மாடி பெரிய கட்டடமே எதுக்கு நிக்குது? சதுப்பு நிலம் இப்படி பிளாட்டுகளா மாறி கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிப்போச்சான், 25 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சுங்கிறாரு. ஐய சரி, ஏதாவது குட்டையும் குளமுமா இருந்தா கூட தோண்டி பார்த்து பாடி எடுக்கலாம், இவ்வளவு மாறி போன இடத்துல தோண்டி எல்லாம் பாடி எடுக்க முடியாது அப்படின்னு இவர் மலப்பா பார்த்துட்டு இருக்கிற சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜோசப்ங்கிற ஒருத்தருக்கு சொந்தமா இருந்ததா, நம்ம ஊர் வரைக்கும் அவன் சொத்ததா இருந்ததா. திடீர்னு இங்க ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆகி இப்படி கோடிக்கணக்கில் பணம் போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. அவனோட நிலத்துக்கு பெரிய டிமாண்ட். ஜோசப்ங்கிற அந்த லேண்ட் ஓனர் ஒரு மாதிரியான ஆளா, எப்பவுமே தனியா நிக்கிற ஆளா, எலெக்ஷன்ல கூட சுயேட்சையா நின்னுதான் போட்டி போடுவாராம். அந்த டைம்ல எல்லாம் ஒயின் ஷாப் கிடையாது இல்ல, சாராயம் தான் குடிப்பாங்க, அது கூட சொந்தமா காய்ச்சி தான் குடிப்பாராம். இதை சொல்லும்போது நம்ம ஆளு சிரிப்பாப்ல. அப்படித்தான் அன்னைக்கு குடிச்சுட்டு இதே நிலத்துல செத்து போய் கிடந்தா அப்படின்னு அசால்ட்டா சொல்லும்போது அரண்டு போறாரு இவர். இங்கதான் விழுந்து செத்து போய் கிடந்தாரா? ஆள் பாக்குறதுக்கு குண்டா இருப்பாப்லையா, வாட்ட சட்டமா அப்படின்னு கேட்க, ஆமா சார் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்க, மறுபடியும் நான் பிஹெச்டி பண்றேன், அது சம்பந்தமா பழைய கேஸ படிக்கிறேன்னு அடிச்சு விடுறாப்ல. அந்த சதுப்பு நிலத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது நிலத்துக்குள்ள இருந்து ஒரு கை டப்புன்னு வந்து அவனோட காலை பிடிக்கும். அரண்டு போவார் ஒரு நொடி. இந்த மாதிரி கற்பனையை நினைச்சுக்கிறார் போல. ஆளுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது பாத்துக்குங்க. அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்கார ஃபாலோ பண்ணிட்டு வந்தாப்ல இல்ல, அந்த ஆளு டிஎஸ்பியை பாக்குறதுக்காக வந்திருக்கார், எஸ்பியை பாக்குறதுக்காக. என்னையா கட்டுப்பட்டு வந்திருக்குன்னு கேட்க, ஃபாலோ பண்ண போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு போச்சான். அட போடா, உருப்படியா ஒரு வேலையும் பண்ண தெரியாதா அப்படின்னு திட்டுறாப்ல. இப்ப ரெண்டாவதா ஒரு ஊருக்கு போய் ஏகப்பட்ட கலாட்டா அந்த ஜட்ஜையா பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ ஃபாலோ பண்ண தெரியாம அப்படி வந்து நிக்கிறேங்கிறாப்ல. சார் அவர் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல, கோர்ட் உண்டு, பீச் உண்டு, காஃபி ஷாப் உண்டு இருக்கிறாரு, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறாருன்னு அப்டேட் கொடுக்குறாப்ல. எது பொண்டாட்டி பிள்ளையா, யாரையா ஃபாலோ பண்ணா, அவருக்கு கல்யாணமே ஆலையாங்கிறாரு இவர். இதோ பாருங்களேன், என்ன பீச்ல அவங்க ஒன்னா இருக்கிற போட்டோவை காட்டினதும் அதை தனக்கு அடுத்த அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த குடும்பம் யாரு என்னங்கிறத கொஞ்சம் புத்திசாலியான ஒரு பிசியை அமுச்சு வச்சு விசாரிக்க சொல்றாப்ல. அப்படி ஒரு ஆள் போய் அந்த பையனோட ஸ்கூலு, அந்த அம்மாவோட காலேஜ்னு எல்லா இடத்துலயுமே போய் செக் பண்ணிருக்கான். ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க, உங்க பேரை சொல்லி எல்லாம் அந்த பையனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு விசாரிச்சிருக்கிறதா அவ அப்டேட் கொடுக்குறா. அதே மாதிரி இவங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறதா கார்ல உட்காந்து சொல்லிட்டு வர்றா. இவ்வாறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் சீனியர் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன், உன் பேரு என் பேரு சம்பந்தப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமே வெளியில வராது, எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, சத்தியம் அப்படின்னு சத்தியம் செய்யறார். ஆனா இதையெல்லாம் நாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா, இந்த மர்மம் விலகணும்னா, செத்து போன உன் புருஷனோட அந்த ஃபைல்ஸ், கம்ப்யூட்டர், இதை நம்ம போய் செக் பண்ணணும், போலாம் அப்படிங்கிறாப்ல. அதே மாதிரி புதுசா ஒரு கேரக்டர் பத்தி அந்த அம்மா சொல்லுது. தான் புருஷன் பத்திரிகையாளரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு மேல எடிட்டரா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். நல்ல மனுஷன், அவரை பார்க்க வரதா சொல்லியிருக்கிறேன், ஆனா மேட்ரு எது இன்னது ஏதுன்னு நான் சொல்லல, வர சொல்லி இருக்கிறதா எடுத்து சொல்றாங்க. சரி ரோட்ல இதெல்லாம் போய் பார்த்து பேசுறதா இருந்தா நம்ம கார்ல போக வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா போலீஸ் மோப்ப முடிக்க ஆரம்பிச்சிடும், வேற வழி இருக்குங்கிறாப்ல. என்ன பண்றாருன்னு பாருங்க, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கிறான்ல, அவனோட டாக்ஸியை புக் பண்ணி அம்மா பையன் இவரு டிரைவர்னு ஜம்முன்னு கிளம்பி போறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்றப்போ யாரும் ஃபாலோ பண்ணி வராப்ல தெரியல, அப்பப்போ திரும்பி பார்த்துட்டு தான் போறாரு. சான்ஸ் கிடைக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு போனை போட்டு நடக்கிற விஷயத்தை பத்தி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. இதெல்லாம் வேண்டாம் விட்டுறலான்னு கூட ஃப்ரெண்டு ஒய்ஃப் எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. இல்ல அந்த பையன் பாவம், அந்த பையனுக்காக ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறாப்ல. ஏதோ நம்ம ஜாலியா ட்ரிப் போறதா நினைச்சுக்கிட்டு என் பையன் ஜாலியா இருக்கிறான் பாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் மேல பெரியவர் ஒருத்தவர் கை போட்டுருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. மேபி அந்த எடிட்டர் கிட்ட பேசிட்டு தான் அடுத்து எங்கேயாவது போய்கிட்டு இருக்காங்களோ நமக்கு தோணுது. இல்ல முன்னப்பட்ட தெரியாத வேற ஏதாவது ஒருத்தர் கூட குழந்தைய கொஞ்சிருக்கலாம் இல்லையா, தெரியல. அப்புறம் கார்லயே தூங்கி போயிடுறாங்க. செக் போஸ்ட்ல ஏதோ ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய வீடு அங்க வந்து சேர்றாங்க. ஓ அந்த எடிட்டர் இப்பதான் பார்க்க வர்றாங்க. அப்ப அந்த பையன் மேல கை போட்டுட்டு இருந்தது ஏதோ அங்க இருக்கிற வேற ஒருத்தரா இருக்கலாம், இல்ல அந்த டிரைவரா கூட இருக்கலாம். எஸ் டிரைவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூஞ்சியை காட்டுங்க பையப்பா, என்னப்பா நீங்க எப்படி பண்றீங்க, கதை குழம்புதா இல்லையா. எடிட்டரை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், பையனை பார்த்ததும் எடிட்டருக்கு சந்தோஷம். வந்ததும் எடிட்டர் வீட்டுல தான் சமயக்காரரை அறிமுகப்படுத்துறாரு. எல்லாம் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஓ இவர்கிட்ட தான் இறந்து போன அந்த புருஷனோட கம்ப்யூட்டரும் ஃபைல்ஸ் இருக்குது போல தெரியுது. இவரே எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தது இவங்க ஒரு மாதிரி முட விட்டாராங்க. கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு தெரியுமான்னு கேட்க, இல்ல என் புருஷன் இறந்தப்பயே விசாரணையின் போது அதையெல்லாம் கிராக் பண்ணி ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க, நீங்க தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் மாறி போயிடுறா. அப்புறம் எடிட்டர் நீங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பையனை கூட்டிட்டு போறேன்னு பையனை அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். இவங்க இங்க ட்ரிப் அது இதுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க, தண்ணியில ஜாலியா படகுல போயிட்டு விளையாண்டுகிட்டு இருக்க, அந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து நம்மால படிக்க ஆரம்பிச்சிட்டார். சமயக்கார வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாப்ல, அத கூட கவனிக்காம தொடர்ந்து ஃபைல்ஸ்லயே படிச்சிட்டு இருக்காப்ல, பக்கம் பக்கமா படிச்சிட்டு இருக்காப்ல. வச்ச ஜூஸ கூட அவர் இன்னும் குடிக்கல. எடிட்டர், டிரைவர், அந்த பையன் எல்லாம் ஜாலியா படகுல விளையாண்டுட்டு இருக்க, நயன்தாரா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறா. இந்த பக்கம் கேஸ் ஃபைல் எல்லாம் படிச்சுட்டு விறுவிறுன்னு நம்மால வெளியே நடந்து வந்துட்டு இருக்காப்ல. நயன்தாராவை பாக்குறது தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இவங்க படகு பயணத்தை முடிச்சுட்டு ஓடியாராங்க. பையன் வேகமா ஓடியாரான். அவரை வந்ததும் கட்டி பிடிச்சுக்கிறான். ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சைகையிலே கேட்க நம்மால இல்லைன்னு தலையாட்டுறார். என்னால உறுதியா சொல்ல முடியும்,
பையன் சொல்ற கதை எதுவுமே அந்த ஃபைல்ஸ்ல இல்லங்கிறாப்ல. நைட் எடிட்டர் சரக்கடிக்கலான்னு ஒயினை கொடுக்குறாப்ல. வெளியில சமயக்காரரு பார்பிக்யூ எல்லாம் போட்டு கொடுக்குறாருன்னா பாத்துக்கோங்களேன். எடிட்டரும் சரக்கு சாப்பிட்டு தூங்க கிளம்பிட்டார். பேசாம வெளிநாட்டுக்கே போய் செட்டில் ஆகலான் இருக்கிறேங்கிறாங்க அந்த அம்மா. பிரச்சனை இந்த நிலமும் அவன் எழுதுன அந்த கதையும் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதுல நம்ம பையன் ஒரு மாதிரி சோகமாறான். நைட்டு சோஃபாலேயே படுத்துட்டாப்ல. சரக்கு சாப்பிட்டு படுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள மயான அமைதி. ஏதோ அமானுஷம் இருக்கிறாப்ல. கேமராவில போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு கனவு. அந்த பையன் எனக்கு இன்னும் நிறைய கதை தெரியும்னு சொல்றாப்ல. டப்புன்னு முழிக்கிறார். இப்ப வரைக்குமே கதை எதை நோக்கி போகுது, எங்க ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க, இப்ப வரைக்கும் நம்மளால கணிக்கவே முடியல. இன்னும் 10 நிமிஷத்துல கதையே முடிஞ்சிட போகுது. இப்ப வரைக்கும் நம்மளால கதையை கணிக்க முடியலன்னா நல்லா தான் கதையை இதுவரை எடுத்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? தூக்கம் இல்லாம நம்ம ஹீரோ அப்படியே படியேறி மேல வர்றார். அப்படி எதாத்தவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதையோ ஒன்ன கவனிச்சு 2 ஸ்டெப் பின்னாடி வர்றார். என்னத்தையோ உத்து பாக்குறாரு, வெறிச்சு பாக்குறாரு, அதை நோக்கி நடக்கிறாரு. என்னத்த பாக்குறாருன்னு பார்த்தா அம்மாவும் பையனும் படுத்து கிடக்குறாங்க. பையன் தூங்கும் போது கதை கேட்பான் போல. அம்மா கதை சொல்றா. அந்த காட்டுக்குள்ள யாரையோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்கன்னு அம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூக்கத்துல அந்த மரண போராட்டத்தில் போது அவங்க போராடுறாங்கல்ல, அதை விட ஒரு பெரிய போராட்டம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறாப்ல. தூக்கத்திலேயே அவ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா, பையன் தூக்கத்திலே கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில கதையெல்லாம் சொல்றது நயன்தாரா தான். ஆனா அவ சுயநினைவுல சொல்றாளா இல்ல தூக்கத்துல சொல்றாளான்னு நமக்கு இப்போ இன்னொரு கேள்வியும் வருது. அப்படியே நொந்து போய் வெளியில ஓடியாந்து இயற்கையை பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லுது. என்ன சொல்லுச்சு? பிரச்சனை இந்தியா தான்னா, பிரச்சனை இங்க இருக்கிற அந்த கதை தான்னா, பையனை கூட்டிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லுச்சு. ஆனா பிரச்சனையே அவதாங்கிறது அவளுக்கே தெரியுதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். காலையில டீ குடிக்கிற சமயம் டிரைவர் சார் ஏதோ கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா உடனே கிளம்பணும் சொல்லி கிளம்பிட்டாரு, அர்ஜென்ட் கேஸாமா, போயிட்டாப்லன்னு டிரைவர் எடுத்து சொல்றாரு. எப்போ அம்மாவும் பையனும் எந்திரிக்கிறாங்களோ அப்புறம் கூட்டு வந்தா போதும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்றான். ஃப்ரெண்டுங்க கிட்ட நடந்த கதையை சொல்ல அவங்களும் ஆடி போய் உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு இருக்கிற அதே டவுட் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இருக்குது. அப்ப இந்த கதையெல்லாம் சொல்றது அவதான். ஆனா அவதான் இந்த கதையை சொல்றாங்கிறது அவளுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்க கூட இருக்கிற பொண்டாட்டியோ, இங்க பாரு, பெத்த பிள்ளைகிட்ட போய் யாராவது இவ்வளவு கோர கொடூரமான கொலைகளை பத்தி கதையா சொல்லுவாங்களா? சுயநினைவோட இருக்கிற எந்த ஒரு அம்மாவும் இதை செய்ய மாட்டாங்கிறாப்ல அந்த அம்மா சொல்ல, அது சரி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கதை சொல்றது அம்மா. ஆனா அந்த அம்மாவுமே தூக்கத்துல இருக்குது. கதை சொல்ற அவளுக்குமே அவதான் கதை சொல்றங்கிறது தெரியாது. கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பையனுக்குமே அவனும் தூக்கத்துல கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னாரதான் கதை சொன்னாங்கிறது கதை கேட்கிற அவனுக்குமே தெரியாது. சுத்தம் விளங்கும் அப்படிங்கிற அவன் நியாயமா தான் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. எப்படி கதை சொல்றது அவளுக்கு தெரியல, கதை கேட்கறது பையனுக்கு தெரியல. இந்த மாதிரி வளர்றாங்கன்னா இவங்களுக்கு முந்தின தலைமுறை அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நயன்தாரா இதே மாதிரி கதை கேட்டு சின்ன வயசுல வளர்ந்துருக்க கூடாது? நயன்தாராவுக்கு கதை சொன்னவங்க ஏன் இந்த கதைகளை சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். இந்த பக்கம் பார்த்தா அம்மா கால் பண்ணா கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. கால் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்குது. மெசேஜ் பண்ணா மெசேஜுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளையும் வரல. என்ன நடக்குதுன்னு நயன்தாராவுக்கு ஒன்னும் புரியப்படல. கோர்ட்ல பார்த்தா நான் கிளம்பட்டுமான அசிஸ்டன்ட் கேக்குறாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. சரி கிளம்புன்றாரு. அப்புறம் பார்த்தா அவளை பாக்குறதுக்காக அவளோட ஆபீஸுக்கே வந்து நிக்கிறார். லீவ் போட்டுவான்னு சடனா கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாப்ல. கார் டிரைவிங்ல தான் உன் பிள்ளைக்கு இந்த கதைகளை சொல்றது நீதான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அவங்க அதை நம்பல. என்னையா சொல்ற அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க. வண்டியை ஓரம் கட்டிட்டு மறுபடியும் அழுத்தம் திருத்தமா நீ தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கிற கதையத்தான் அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதா குண்டை தூக்கி போடுறாரு. இவளுக்கு அதிர்ச்சியா இருக்குது, குழப்பமாவும் இருக்குது. அப்படியே ரோட்ல வண்டியை விட்டு வெளியில ஏறான். விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடறான். பின்னாடியே நம்ம ஆளும் நடந்து வரான். இவ ஒரு மாதிரி முரோட்லயே இருக்க வரும்போது என் ஃப்ரெண்டே உங்க பையனை கூட்டிட்டு வந்துருவாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்ட்டாரு நம்ம ஹீரோ. மனநல மருத்துவரும் கிளம்பிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு பையனை கூட்டிட்டு வரேன்ட்டு. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நயன்தாரா கேட்க கொஞ்ச நாளா நான் அந்த கேள்வியை என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருந்தேன். மொதல் டீயை குடிக்கிறாப்ல. பயப்படலாம் வேண்டாம், சின்ன வயசுல நீ குழந்தையா இருக்கச்ச உனக்கு இந்த கதைகளை யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அது உன்னோட ஆழ்ந்த மனசுல உள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அந்த கதைகள் எல்லாம் நீ வெளியில உன்னையும் அறியாம புலம்பிக்கிட்டு இருக்கிற, அதை தூங்கிட்டு இருக்கிற உன் பையன் கேட்டுட்டு இருக்கிறான். இதான் நடந்திருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அவ்வளவுதாங்கிறாப்ல. என்ன அவ்வளவுதான், சும்மா சமாளிக்காதீங்கன்ட்டு ஓ டீ இல்லையா ஜூஸா, ஜூஸை விட்டுட்டு கோவமா கிளம்புறா. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு இதை பத்தி தான் நினைப்பு. அதை அசிஸ்டன்ட் லேடியும் நோட் பண்றாங்க. அப்புறம் சீனியரை பாக்குறதுக்காக நம்மளால வராப்ல. எல்லாத்தையும் சீனியர்கிட்ட சொல்லிட்டு நயன்தாராவோட அம்மாவை பத்திய டீடைல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். நானே ஸ்ட்ரெயிட்டா இன்வால்வ் ஆகி விசாரிச்சேன்னா அப்புறம் போலீஸ்காரங்க பின்னாடி ஏதாவது ஃபாலோ பண்ணி வந்து மொப்ப முடிப்பாங்க, நீ விசாரிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டுக்கிறாரு நினைக்கிறேன். ஆனா இந்த மேட்டர் நயன்தாராவே நம்பல. ஏன்னா தன்னோட அம்மா குடிநீர் நல வாரியத்துல சாதாரண கிளர்க்கா வேலை பார்த்தவங்களா, அவங்களுக்கு எப்படி இந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட கதைகள் தெரியும் அப்படின்னு அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா நான் 2 வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாரு. அதுவும் எல்ஐசில சாதாரண கிளர்க்கா தான் என்னோட அப்பாவும் இருந்தாரு. கொலை கதைகளை எனக்கு சொல்றதுக்கு இங்க ஆளே இல்லையே அப்படின்றாப்ல நயன்தாரா எடுத்து சொல்றாங்க. அப்பா அம்மாவை தவிர வேற ஏதாவது சொந்த பந்தம் இருக்குதான்னு கேட்டா அப்படி யாரும் இருக்கிறாப்ல எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க நயன்தாரா. நீ சொல்ற கதைகளுமே தான் உன்னோட மெமரியில இல்லையே
அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அதே சமயம் போன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணி ஹீரோ பேசுறாரு. அடுத்து வேலை பார்க்குற இடத்துல பார்த்தா இதே நினைப்பாதான் இருக்கிறானா நயன்தாரா. அப்புறம் நைட்டு சீனியர் ஜட்ஜை பாக்குறதுக்காக நம்மால் வராப்ல. சீனியர் ஜட்ஜும் வேலையை முடிச்சார் போல ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறார். இதோட எல்லாம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு கேட்கிறார். இது முடிவா இல்ல ஆரம்பமான இனிதான் தெரியுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அந்த பக்கம் ஆபீஸ்ல நயன்தாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வருது. யாருகிட்ட? ஹீரோ கிட்ட இருந்துதான். உடனே நாம ஒரு இடத்துக்கு போகணும், வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறாங்க வந்துரு அப்படிங்கிறாரு. சரின்ட்டாங்க இவங்களும். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். இவங்க லிஃப்ட்லயே ஏற மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க படியில தான் இறங்க போறாங்க. இப்ப கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு லிஃப்ட்ல போய் தான் பாப்பமேன்னு முடிவு பண்ணி லிஃப்ட்ல ஓபன் பண்றாங்க. லிஃப்ட்ல போகும்போது கொஞ்சம் பயமா பதட்டமா இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இவங்க புருஷன் லிஃப்ட்ல போகும்போது தான் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாரோ என்னவோ. அதனால அவங்க அந்த பயத்துல லிஃப்ட பயன்படுத்தாம இருக்காங்களோ என்னவோ. எல்லாமே கணிப்பு தான். ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறாங்க. அந்த லொகேஷனுக்கு வந்து ஜெராக்ஸ் கடையில ஒரு பெரியவர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கார். எத்தனை ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு யதார்த்தமா பேசிட்டு இருக்கார். இன்னும் திரும்பி பார்க்காமயே பேசிட்டு இருக்கார். அப்ப நம்ம ஜட்ஜை அதான் கூப்பிட்டு என் கூட நிக்கிறது இவ யாரும் தெரியுதான்னு கேட்டா அவர் முழிக்கிறார். ஷர்மிலான்னு பேரை சொன்னதும் அவர் ஷாக் ஆகிறார். ஆனா நயன்தாராவுக்கு இவர் யாருன்னே தெரியல. ஒரு நொடி தடுமாறி ராதாமணியோட அப்படின்னு ஏதோ பேசிட்டு அப்படியே வாங்கி விழுந்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நயன்தாராவுக்கு கூட கொஞ்சம் ஏதோ ஞாபகம் இருக்குது போல தெரியுது. அம்மா கூட வேலை பார்த்தவர் தான் இவர். வீட்டுல கொஞ்சம் ஒத்தாசையா இருந்து வரும் கூட. என் அம்மா இறந்து போன சமயத்துல எனக்கு துணையா இருந்தவர் அவர் தான் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்டே இல்லாம அப்படியே விலகி வந்துட்டோங்கிறாங்க. அப்புறம் வளர்ந்து விவரம் தெரியுற சமயத்துல மேபி என் அப்பாவோட இறப்புக்கு பிறகு இந்த ஜெராக்ஸ் கடைக்காரரும் தன் அம்மாவும் மேபி லவ் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் இருந்ததா. மனநல மருத்துவர் இங்க தான் இருக்காங்க. கண்ணை முழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவரை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. பேரப்பிள்ளைய பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உன் பையனா அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுறாரு. அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்கிறாப்ல. டாக்டர் அம்மா பையனை கூட்டிட்டு வெளியில போறாப்ல. கண்ணை சேர்க்க பையனை கூட்டிட்டு ஒருத்தர் கிளம்புறாரு. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற இந்த கேள்விக்கு விட தெரியணும். தன்னை ஒரு மனநல மருத்துவர்னு அந்த ஃப்ரெண்டுக்காரிங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு சின்ன வயசுல நயன்தாரா தூக்கத்துல கேட்ட கதைகள், அந்த கதைகளை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்க நினைக்கிறோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னது இது அப்படிங்கிறாப்ல. பதட்டப்படுறாரு. அவர் கையை பிடிச்சு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க, மேட்டர் ரொம்ப சீரியஸானது. சின்ன வயசுல அவ கேட்ட அந்த கதைகள் எல்லாம் அவளோட ஆள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில கொலைகள் பத்திய கதைகள் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் பதட்டமாகிறார். நீங்க எப்படி அவ தூங்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்காக ஆழ்ந்த தூக்கத்துல அவ இருக்கும்போது நீங்க கதை சொன்னீங்களோ அதே மாதிரி தன்னையும் அறியாம அவ அதே கதைகளை தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது அவர் பதறார். அப்ப நம்ம ஜட்ஜியா வந்து நீங்க பண்ண எல்லா பாவங்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஆள் அப்படியே திருட்டு முழிக்கிறாப்ல. ஏமா நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ தூங்கிட்டதா நினைச்சல நான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நயன்தாரா பத்தி அவர் பேசுறாரு, புலம்புறாரு. வெளியில பார்த்தா பையன் ஜம்முன்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறான். யார் அந்த வயசானவர்னு விசாரிக்கிறான். ஒன்ன மாதிரியே அவரும் ஒரு அருமையா கதை சொல்லுவாரு தம்பி அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாப்ல ஃப்ரெண்டுகாரர். இது எதுவுமே என்னோட சொந்த காரணத்துக்காக பண்ணது இல்லையா. கட்சிக்குன்னு விரோதிகள் இருப்பாங்கல்ல அவங்கள தான் பண்ணதா எடுத்து சொல்றாரு. அது கூட நேரடியா இவர் எதுவும் பண்ணலையா, மறைமுகமா தான் பண்ணாரா. இடத்தை அரேஞ்ச் பண்ணுவாரு, நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணுவாரு, மக்களை அரேஞ்ச் பண்ணுவாரு. மித்தபடி எல்லாம் தானா நடக்குங்கிறாப்ல. கூலிப்படையை ஏவி விடுறதுதான். இடத்தையே இன்னாரையும் கூலிப்படை கிட்ட சொல்லிட்டா வேலையை முடிச்சிருவாங்க கச்சிதமா. அப்போ இவரு கட்சியில ஒரு யூனியன் லீடரா இருந்திருக்கிறார். இளம லட்சியம் அது இதுன்றது இருக்கிறார். எதை பத்தி யோசிக்காம டப்பு டப்புன்னு முடிவெடுத்து வரான். எப்போ உங்க அம்மா நான் வேலை பார்க்கிற இடத்து பக்கம் வேலைக்காக வந்தாங்களோ அதன் பிறகு என் பாதை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. எனக்கு இருந்த அந்த பழைய லட்சியங்கள் எல்லாம் போய் வேற சில கனவுகளும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தோண ஆரம்பிச்சதுங்கிறார். ஆனா எப்போ உங்க அப்பா இறந்து போனாரோ அதுக்கு பிறகு சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம் என்னையும் அவளையும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இப்படித்தான் புரணி பேசிட்டு இருப்பாங்க. அந்த காலம் இல்ல இப்பயும் கிட்டத்தட்ட அப்படித்தான் புரணி பேசுறாங்கன்றாரு. உங்க அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் பண்ண தப்புக்கள் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா தோண ஆரம்பிச்சது. சில சமயம் சரக்கடிச்சு போதை ஏறின நிலைமையில உங்க அம்மாவோட வீட்டுக்கு நான் வந்தது உண்டு அப்படிங்கிறார். மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அழுது சொல்லி கலங்கி போயிருப்பாரா அவரு. தன் மன நிம்மதிக்காக இப்படி செய்வார். அப்போ நயன்தாராவோட அம்மா நயன்தாராவை தான் மடியில போட்டு படுக்க வச்சுக்கிட்டு இவர் சொல்ற கதைகள் எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருப்பாங்களாம். நயன்தாரா குழந்தையா தூங்கிட்டு இருப்பாளாம். நீனா உங்க அம்மாவுக்கு ரொம்ப உசுருமான்னு எடுத்து சொல்றாரு நயன்தாராவை பார்த்து. உங்க அம்மா இறந்து போன பிறகும் கூட நான் உன்னை மறக்கல, தினமும் உன்னை பத்தி நினைப்பேன். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டதா சொல்றாரு. என்னதான் நீங்க கட்சிக்காக பண்ணதா சொன்னாலும் அது எல்லாம் கொலைக. நீங்க டிஸ்சார்ஜ் நாளைக்கு ஆன பிறகு உங்களை பாக்குறதுக்காக போலீஸ் வருங்கிறாரு ஜட்ஜியா நம்ம ஹீரோ. அவருக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்னு அமைதியா உட்கார்ந்துருக்கிறார். கீழே இறங்கி போற சமயம் நயன்தாரா தனக்கு ஒரு வீடியோ கான்பரன்ஸ் ஒர்க் இருக்கிறதாவும் நீங்க போங்க பின்னாடி வரேன்னு சொல்றாங்க. சோ பையனை நான் கூட்டுக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாப்ல. ஆனா இவ சொன்னது போய். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பெரியவரை தான் பார்க்க வந்திருக்கிறா. வாங்க கிளம்புவோம், உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுறேன், எங்கேயாவது போயிடுங்க, போலீஸுக்கு போகணும்னோ இதையெல்லாம் ஒத்துக்கணும்னோ ஜெயில கிடக்கணும்னோ அவசியம் இல்லைங்கிறா
நயன்தாரா. இப்போ வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அதுக்குள்ள தப்பிச்சு போயிருங்க. அவரோட கையை பிடிச்சு, நீங்க போலீஸ்ல மாட்டிக்கணுங்கிறத அம்மாவோட எண்ணமா இருந்திருந்தா எப்பயோ சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லபடியா வெளியில இருக்கணுங்கிறதா அம்மாவோட ஆசை. இப்போ நீங்க போலீஸுக்கிட்ட மாட்டி போனீங்கன்னா அம்மாவோட ஆன்மா நிம்மதியா இருக்காது அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்றாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இவ்வளவு பாசமா இருக்கிறாளேன்ட்டு கார்ல ஏத்திக்கிட்டு அவருக்கு செலவுக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. இந்த பக்கம் பெரியவர் பணம் வேணான்னு சொன்னாலும் பையில எல்லாத்தையும் மொத்தமா கொடுக்குறாங்க, வச்சுக்கங்கன்ட்டு. இந்த பக்கம் கால் வந்ததுல அப்டேட் வந்துருச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பிட்டதா ஜெஜயாவுக்கு அப்டேட் வந்துருச்சு போன்ல. ஃப்ரெண்டுக்காரர் கூட அட போகட்டு விடுப்பா, எப்பயோ பண்ண கொலை, வயசாகி போயாச்சு, இப்பயோ அப்பயோ இருக்கிறாரு, இப்ப பிடிச்சு போட்டு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்கிறாப்ல ஃப்ரெண்டுக்காரரும் கூட. இதையெல்லாம் கட்சிக்காக தானே பண்ணாப்ல. அந்த கட்சிக்கார இந்த 28 வருஷத்துக்கு பிறகு அந்த கட்சி தலைமை இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சுக்க. அவன் இப்ப தேவைப்பட்டா அந்த பெரியவரையும் போட்டுடலாம், உன்னையும் போட்டுடலாம், என்னையும் போட்டுடலாம். அவ்வளவு உச்சபட்ச அதிகாரத்துல கூட அந்த கட்சி ஆட்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு யதார்த்தமா பேசுறாரு ஃப்ரெண்டுக்காரர். பஸ் ஸ்டாண்டு பக்கம் நம்ம ஆளு போய்கிட்டு இருக்கிறார். பஸ் ஏறி எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கலாம், நம்பலாம். இங்க பார்த்தா தூக்க மாத்திரையை போட்டு 1க்கு 2 மாத்திரையை போட்டு நைட்டு நயன்தாரா தூங்குறதுக்கு கிளம்பிட்டேன். குழந்தை நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பையன் ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ராஜம்மான்னு சொன்னாங்கல்ல, அந்த ராஜம்மா யாரு அப்படின்னு விசாரிக்க அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான்ப்பா அப்படின்னு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நயன்தாரா வீட்டுல ஏதோ காலிங் பெல் அடிக்குது. இங்க நம்ம ஹீரோ ஏன் ராஜம்மாங்கிறவங்களை பத்தி ரொம்ப தெள்ள தெளிவா கேக்குற, உன் கதையில ராஜம்மாங்கிற கேரக்டர் இருக்குதான்னு விசாரிக்கிறார். ஆமா, ராஜம்மா கொல்லப்பட்ட கதை கூட எனக்கு தெரியுங்கிற அந்த பையன். ஹீரோவும் கூட இருக்கிற நண்பர்களும் அரண்டு போறாங்க. அரண்டு இங்க கதவை திறந்தா அந்த பெரியவர் தான் வாசல வந்து நிக்கிறாப்ல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ பதறி போய் வண்டி எடுத்துட்டு வேக வேகமா நயன்தாரா இருக்கிற அந்த பிளாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். உங்க அம்மா நான் சொன்ன அந்த புலம்பல் கதைகள் எல்லாம் கேட்ட பிறகு அரசியலுக்காக நீ பண்ற இந்த கொலைகளை நிறுத்தணும்னு என்கிட்ட பல தடவை கேட்டுக்கிட்டாங்க. ஆனா என்னால நிறுத்த முடியலன்னு மீதி கதையை கன்னியூ பண்ற அறிவர். தொடர்ந்து நான் கொலைகளை நிறுத்தாததுனால நான் சொல்ற இந்த கதைகளை வெளியில ராஜம்மா கொண்டு போய் சொல்லிடுவாளோ, உங்க அம்மா வெளியில யார்ட்டையாவது சொல்லிடுவாளோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நயன்தாராவும் லைட்டா என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜம்மாவை கழுத்தை நெரிச்சு இவன் கொலை பண்ணியிருப்பான். இந்த கதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே நயன்தாரா குழந்தையா தூங்கிட்டு இருக்கும் போது அதே கதையை இவளும் தாம் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறா. அதே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த பையனும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த கதையை கேட்டுட்டு இருந்திருக்கேன். இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல அதை காட்டுறாங்க. ஆனா அம்மாவை கொன்ன பிறகு அவளோட ரூம்ல அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைய பார்த்துட்டு இவருக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்ததா. நயன்தாரா குழந்தையா இருக்கும்போது அம்மா செத்து போய் கிடக்க குழந்தை அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு நெஞ்சு வெடிக்கிறாப்ல இருந்ததான். பாவம், மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சான். வழக்கமா உங்க அம்மா கிட்ட நான் கதைகள் சொல்றாப்ல, உன் காலடியை பிடிச்சிக்கிட்டு உன்கிட்ட நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்புங்கிறாப்ல. இவங்களுக்கு ஏற்கனவே மாத்திரை போட்டதுனால ஒரு மாதிரி கேர் ஆகுது. அதே சமயம் நயன்தாராவுக்கு நம்மால தொடர்ந்து இந்த மேட்டர் சொல்றதுக்காக கால் பண்ணிட்டே இருக்கிறார். வைப்ரேட் ஆயிட்டே இருக்குது போன். ஆனா போனை எடுக்கல. கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. இவர் மாதிரி கேராயி முழிச்சு பார்க்கும்போது டப்புன்னு பக்கத்துல வந்து நிக்கிறார். இந்த கதைகள் எல்லாம் உன் பையனுக்கும் தெரியும்னு அந்த டாக்டர் அம்மா சொல்லிச்சு அப்படிங்கிறாப்ல. இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஏன்னா கதை தெரிஞ்சிருக்கிற பையனையுமே இவர் கொண்டுடுவாரோன்ட்டு. காலிங் பெல் அடிக்கிற சத்தம். டப்புன்னு திரும்பும் போது பக்கத்துல இருந்த ஒரு தண்ணி இருக்கிற ஜார் எடுத்து, கண்ணாடி ஜார் எடுத்துட்டு நங்குன்னு ஒரு அடி. காலிங் பெல்ல யாரோ தெரியாம அடிச்சிருப்பாங்க போல. ஏன்னா நம்ம ஹீரோ இப்பதான் கார் பார்க்கிங் ஏரியாக்கே வந்திருக்கிறார். அடி வாங்கின பெருசு நயன்தாராவோட கழுத்தை போட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டான். கையில ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு சிசர் கிடைக்கும். எடுத்து சதக்குன்னு குத்த ஆரம்பிச்சிட்டா. கையில தான் குத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் கழுத்தை விடுவானேன்ட்டு அடுத்து தப்பிச்சு போக பார்த்த தலைமுடிய புடிச்சிட்டான். கீழே லிப்டுக்காகத்தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. லிப்ட் இப்போ 6, 7 நகண்டு மேல வந்துட்டு இருக்குது. நயன்தாரா இப்ப பால்கனி பக்கம் இருக்கிறா. பால்கனில தொங்குற அந்த திரையை எடுத்து நயன்தாராவோட கழுத்துல சுத்தி இருக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை ஜட்ஜையா கரெக்டா அந்த சமயத்துல அங்க வந்து அந்த பெரியவரை தடுக்க முயற்சி பண்றான். மறுபடியும் தடுக்க முயற்சி பண்ண மறுபடியும் தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விடும்போது நயன்தாராவை தள்ளி விடும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டாரு. அடுத்து நயன்தாராவை தள்ளி விடும்போது அந்த பால்கனில இருந்த அந்த துணி இருக்குல்ல, அந்த துணி அவரோட காலுக்கடியில இருக்க கரெக்டா வலிக்கி விட்டுரும். அவ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை கொன்னவன், இவளை கொல்ல நினைச்சவன், நயன்தாராவோட பையனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கிறவன அப்படியே பால்கனில இருந்து கீழே விழுகிறான். 9வது மாடியில இருந்து கீழே விழுகிறாள். உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளுக்கு ஆறுதலா அங்கேயும் தோல் மேல கை போட்டு துணையா நிக்கிறது நம்ம ஜட்ஜையா தான். அப்புறம் நாட்கள் உருண்டோடுது. அந்த ஆள் பண்ண தப்புக்கள் எல்லாமே வெளியில வந்து செத்தாலுமே அவன் பண்ண தவறுகள் எல்லாம் வெளியில வந்துருச்சு. அவன் ஒரு கொலையாளின்னு முத்திரையும் குத்தப்பட்டாச்சு. அப்புறம் அடிக்கடி தான் அம்மாவை குடும்பத்தோட வந்து பாக்குறது வழக்கம். அப்ப கூட அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பையனுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு, இங்க பாருமா ஒரு நல்ல வக்கீல் பொண்ணை பாத்துருக்கிறேன், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், நீ சொன்னா கண்டிப்பா என் புள்ள கேட்பேன், அந்த வக்கீல் பொண்ணை கட்டிக்க சொல்ல, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடலாங்கிறாப்ல அந்த அம்மா பேசிட்டு இருக்க. சரிங்கிறாப்ல இவ தலையாட்டிட்டு வண்டியில ஏறி உட்கார்றா. இவங்க கிராமத்துல இருந்து இப்ப சிட்டி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் மேகம் கருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க, மழை பெய்யறாப்ல காட்டுறாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா எப்பவுமே நம்ம ஹீரோக்கு தானே அந்த மாதிரி தெரியும். ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா மேகம் கருக்கிறதும் இல்லாத மழை பெய்யறாப்ல தெரியறதும் நம்ம நயன்தாராக்கு தான். இப்படி காமிச்சு ஒரு எண்டிங்க முடிச்சிருக்காங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.